விளாதிக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் குறித்த பகீர் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி முனீஸ்வரன் 60 வயது மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொன்றவன் என்றும் பகீர் தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொலை செய்துவிட்டு தப்பிக்க சிறைக்கு செல்லும் நூதன பழக்கமும் தொடர்ந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு வந்துள்ள இந்த தர்ம முனீஸ்வரனுக்கு இருந்துள்ளது. அந்த காட்சி விளாதிக்குளம் மாணவி கொலை வழக்கில் தர்ம முனீஸ்வரன் குறித்த பகீர் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி 60 வயது மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொன்றவன் என்ற பகீர் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சரவணன்? விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அந்த நபர் சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற அந்த நபர் கொடும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார். அவருடைய குற்ற வழக்கு, அதாவது முந்தைய வழக்குகளில் தொடர்புடைய நபர் என்று போலீசார் தெரிவித்திருந்த நிலையில் எந்த மாதிரியான வழக்குகள் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு கொடும் குற்றவாளியாக இருந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக 2020ஆம் ஆண்டு ஒரு 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து இவர் கொலை செய்திருக்கிறார். இந்த வழக்குல அதற்கு பிறகு இவர் கைதாகாமல் தவிர்ப்பதற்கு சில தந்திரமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். அது சாலையிலே நின்றிருந்த ஒரு காவலரை போய் தாக்கி தாமாகவே போய் தாக்கி அந்த வழக்கிலே கைதாகி ராமநாதபுரம் கிளை சிறையில அந்த நபர் இருந்திருக்கிறார். ஒரு பெரிய குற்றத்தை நிகழ்த்திவிட்டு அதிலிருந்து பிடிபடாமல் தப்பிப்பதற்காக சாலையில் நின்ற ஒரு காவலரை தாக்கி அந்த வழக்குல கைதாகி சிறையில் இருந்திருக்கிறார். இதனால் வெளியில் இருந்தால் காவலர்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்களை தான் விசாரிப்பார்கள் என்று அவர்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று போலீசார் தரப்புல இந்த நபரின் குறித்த பின்னணி விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகும் கூட அந்த வழக்குல காவல்துறையினர் உண்மையான இந்த குற்றவாளி என்பது இந்த நபர் தான், தர்ம முனீஸ்வரன் தான் என்பதை கண்டுபிடித்து ராமநாதபுரம் சிறையில் இருந்த இந்த நபரை அந்த வழக்கில கைது செய்திருக்கிறார்கள். அந்த வழக்குல தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று அதிலிருந்து பிணை வாங்கி தற்பொழுது இந்த நபர் அந்த பிணையில் தான் வெளியில் இருந்திருக்கிறார் என்றும், அப்பொழுது அந்த பிணையில் இருக்கக்கூடிய நிபந்தனையின் அடிப்படையில எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கு இந்த நபர் கையெழுத்திடுவதற்காக இந்த சம்பவம் நடந்த அன்று இந்த நபர் சென்றிருக்கிறார் என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இருசக்கர வாகனத்துல ராமநாதபுரம் பார்த்திபனூர் பகுதியில ஒரு இருசக்கர வாகனத்தை திருடியிருக்கிறார். அந்த திருட்டு வாகனத்தில் இந்த நபர் சென்றிருக்கிறார். அப்பொழுது இந்த வழியாக இந்த மாணவி கொல்லப்பட்ட அந்த கிராமத்தின் வழியாக இந்த நபர் அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது மாணவி தனியாக இந்த புதர் போன்று இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்கள் இருக்கக்கூடிய இந்த புதர் பகுதியில் இந்த மாணவி தனியாக செல்வதை இந்த நபர் பார்த்திருக்கிறார். அப்பொழுது இவர் அந்த சாலையில் இருந்து மாணவியை பார்த்துவிட்டு உள்ளே இந்த நபர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கு பிறகு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்திலே தப்பி இருக்கிறார் என்ற விவரங்கள் எல்லாம், விசாரணையில் கிடைத்த விவரங்கள் எல்லாம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் பல சந்தேக நபர்களை பிடித்து விசாரிக்கும் பொழுதுதான் அந்த பகுதியில் இருந்த சற்று தொலைவிலேயே இருந்த காற்றாலையில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிசிடிவி, அந்த சிசிடிவி கேமராவில் எதுவும் பதிவுகள் இருக்கிறதா என்று பார்த்த பொழுதுதான் இந்த நபர் இருசக்கர வாகனத்திலே அந்த வழியாக செல்வது, குறிப்பிட்ட நேரத்திலே செல்வதும் அங்கிருந்து அவர் இடதுபுறமாக உள்ளே சென்றிருக்கக்கூடும் என்றுதான் அந்த சந்தேகத்துல அந்த நபரை தேடுகிறார்கள். இந்த இருசக்கர வாகனம் குறித்த விவரங்களை தேடும் பொழுதுதான் இது ராமநாதபுரம் மாவட்டத்துல பார்த்திபனூர் பகுதியில இந்த இருசக்கர வாகனம் அந்த உரிமையாளர் இருக்கிறார் என்பது தெரிந்து அங்கே சென்று விசாரிக்கும் பொழுது அந்த இருசக்கர வாகனம் ஏற்கனவே திருடப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருடி எடுத்து சென்ற இந்த நபர் குறித்து விசாரிக்கும் பொழுது மேலும் சில பதிவுகளை, சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி இந்த நபர் முந்தைய குற்றவாளி, இதற்கு முன்பு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி இந்த தர்ம முனீஸ்வரன் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேடும் பொழுதுதான் இந்த நபர் நீதிமன்றத்திற்கு வரும்பொழுது இந்த நபரை காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மாணவியினுடைய நகை இடுக்கிலிருந்து அந்த கொலையாளியினுடைய சதை துணுக்கு அதில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பலவந்தப்படுத்தும் பொழுது மாணவி அவர் அங்கிருந்து அந்த பிடியிலிருந்து விடுபட முயலும் பொழுது இந்த கீறல்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த சதை துணுக்கு அதில் இருந்திருக்கிறது. அந்த சதை துணுக்கை வைத்து இந்த குற்றவாளியினுடைய ரத்த மாதிரிகளை எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்திய பிறகுதான் இந்த நபர் தான் குற்றவாளி என்பதை ஆதாரப்பூர்வமாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை தொடர்ந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு பக்கம் மாணவி கொலை செய்யப்பட்டு பிணப்புராய்வு செய்யப்பட்டு 9 நாட்களாக மாணவியினுடைய குடும்பத்தினர் அவருடைய உடலை வாங்க மறுத்து அவர்கள்
போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கொலையாளி கைது செய்யப்படும் வரை வாங்க மாட்டோம் என்று தெரிவித்த நிலையில் தற்பொழுது கொலையாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவியினுடைய குடும்பத்தினர் மாணவியினுடைய உடலை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அல்லது இன்றோ அல்லது நாளையோ மாணவியினுடைய உடல் இறுதிச் சடங்கு செய்வதற்கான ஏற்பாடுகளிலும் ஒரு குடும்பத்தினர் ஒரு பக்கம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அந்த நபர் குறித்த பல்வேறு விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதுல ஏற்கனவே இது போன்ற கொடும் குற்றத்தில் ஈடுபட்ட நபர் என்று போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. முந்தைய வழக்குகளில் தொடர்புடையவர் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய இந்த நபர் அதிலிருந்து தப்பிப்பதற்கான தந்திரமான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். காவல்துறையினரையே தாக்கிவிட்டு சிறைக்குள் சென்று ஒளிந்து கொண்ட அந்த நபர் என்றும் பல்வேறு விவரங்கள் இந்த நபர் குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. வேற ஏதும் திருட்டு போன்ற பல்வேறு வழக்குகள்ல தொடர்புடைய நபரா என்பது குறித்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர் வெளியில் இருக்கும் பொழுது இது போன்ற வேற ஏதும் குற்ற நிகழ்வில் குற்றங்களில் ஈடுபட்டாரா என்றும் காவல்துறையினர் ஒரு பக்கம் கைது செய்யப்பட்ட இந்த கொலையாளியிடம் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.